ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூம் அனாலிசிஸ் படி ஒரு பிரேக் அவுட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே தெரியும், ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நாளாகவே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 22 2024 வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இமீடியட்டாக வந்து பிரேக் அவுட்டு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டாக வந்துட்டு பிரேக் அவுட் வந்தது 26 டிசம்பர் 2023. ஸோ இந்த டைமில் தான் வந்து பிரேக் அவுட் வந்திருக்கு. ஸோ நம்ம டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை கரெக்டான பிரேக் அவுட் தானா அப்படிங்கிறத நம்ம வால்யூம் அனாலிசிஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ வால்யூம் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம என்எஸ்சி இந்தியா வெப்சைட் போயாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டாக்குக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்க போகிறோமோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடணும். இப்போ நமக்கு வந்து நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா ஒரு டேட், அந்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 டிசம்பர் 2023. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டில் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற டேட்டில் வந்து ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? எஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து 26 டிசம்பர் 2023. ஸோ இந்த டேட்டு தான் அது, 26 டிசம்பர் 2023. ஸோ இந்த டேட்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து வால்யூமில் டிஃப்ரென்ஸ், ட்ரேடோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து 25, இது 24, 23. ஸோ இந்த 69,000 அந்த 69ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 29 டிசம்பருக்கான அந்த 26 டிசம்பருக்கான அந்த வால்யூம். ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. அதாவது நார்மலாக வந்து அதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஜஸ்ட் 110 கோடி, 114 கோடி, 140 கோடி, 25 கோடி, 250 கோடி அப்படிங்கிற ட்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 990 கோடி சம்திங் வந்து போகுது. அதே மாதிரி வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம் போயிட்டு இருந்தது, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 69 லட்சம் போகுது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 11,000 போயிட்டு இருந்தது, இந்த இடத்துல டக்குன்னு 44,000 போகுது. ஸோ சடன் ஸ்பைக் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ வால்யூம்லேயும் சரி, வேல்யூலையும் சரி, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்லையும் சரி அபரிமிதமான, அதாவது நார்மலாக என்ன வருமோ அதை விட அதிகமான ஒரு வால்யூம் டேட்டாஸ் வந்து அங்கே பதியப்படுது. ஸோ அந்த டேட் நமக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறதுனால அந்த டேட் நம்ம எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஏஸோட என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்த பிரேக் அவுட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று 27ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதி ப்ளஸ் 27ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான வால்யூம், டீசெண்டான வேல்யூ. அதாவது 26ஆம் தேதியை விட 27ஆம் தேதி தான் வந்து ரொம்பவும் வந்து டீசெண்டான இது வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 27ஆம் தேதி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 27ஆம் தேதி போய் பார்த்துட்டு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியாச்சு. 27ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 26, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 27. ஓகேங்களா? ஸோ 27 ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அன்றைக்குமே வந்து நல்ல வால்யூம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 27ஆம் தேதி லோ வந்து எங்கேயுமே வந்து பிரேக் பண்ணல. ரீசெண்டாக வந்து 18 ஜனவரியா அந்த இடத்துல வந்து 18 ஜனவரி வந்து அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஸ்டாக் மேலே தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு சின்ன கன்சால்டேஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு ஹிட் ஆகிட்டு ஒரு சின்ன கன்சால்டேஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 2 கேண்டிலோட எஃப்ஐஎஸோட என்ட்ரி வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு வேலிட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் ட்ரெண்ட் லைன்லேருந்து. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டாக்கும் சப்போர்ட் வரும்போதும் சரி, ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வால்யூம் அனாலிசிஸ் வச்சு எஃப்ஐஎஸோட என்ட்ரி வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட என்ட்ரி வந்து பை சைடும் இருக்கலாம், செல் சைடும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம சார்ட்டில் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் எந்த பக்கம் வந்து அவங்களோட என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது. சில இடத்துல வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும், அதுக்கு தான் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் கம்மிங் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.